ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். 2 நாளாக வீடியோ வந்திருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்திக்க பாரு. ஹாய் எந்திரி எந்திரி. பெரிய வேலையை ஒன்று பார்த்துட்டு அசால்ட்டாக தூங்குறான். என்ன பார்த்தோன்னா நம்ம கேமரா ஸ்டாண்டு இருக்கும், மொபைல் ஹோல்டரோட இப்படி பிடிச்சிட்டு விலாகிங் பண்ணுறதுக்கு. அதோட மொபைல் ஹோல்டரை வந்து சல்லியாக நறுக்கிட்டான் ஆள். ஏன்டா உடச்ச? இங்கே வா, எங்கே போகிற? வரும்பா வருண்டாடா, இங்கே வா, நீ வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மக்களே சல்லியாக நொறுக்கிட்டு இப்போ மொபைல் வந்து ஃபிட் பண்ண முடியாத அளவுக்கு, வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு கையிலேயே பிடிச்சி எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். அதனால் என்ன பண்ணேன், செல்லை கொஞ்சம் அசால்ட்டாக வச்சுன்னா செல்லியை நொறுக்கி போடுவோம். அப்போ நீ வீடியோ எடுக்க வேண்டியது. அதான் செல்லியும் அசால்ட்டாலாம் வச்சுருந்தா செல்லியும் போட்டு தள்ளிவிடுவோம். அப்படி எட்டாமல் ஒயர் வைக்க வேண்டியதானே? எடுத்து நீங்கள் கொடுத்தது தான் பழக்கம். யார் நாங்கள் எடுத்து கொடுக்குறோமா? நாங்கள் எடுத்து கொண்டு கையில் கொடுக்குறோம். நீ எடுத்து போகிற அப்படியே கொண்டா வச்சு விட்றேன் உனக்கு. ஹாய் வெல்கம் டு ஆல் அப்படி சொல்லுப்பா. உன்னை யூடியூபராக ஆக்கும். சொல்லு. வணக்கம்மா. வணக்கம் சொல்லு. சொல்லு வணக்கம். எந்த ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். அங்கே வர் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஹாய். ஹாய். ஹாய் வணக்கம்னு. ஹாய் அப்படின்னு வணக்கம். இந்த கேள்வி. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா சொல்லு. சொல்லு இந்த வீடியோவில். சொல்லு இந்த வீடியோவில். இதை ஏப்பா அவுக்குற? சோளம் வண்டி வச்சு அடிக்கணும், விரிச்சு போட்டு. சோளம் அடிக்க போறியா நீயா? சரி, அப்படியே அதையும் வீடியோ எடுத்து காட்டும். அடிக்கிறேன். சாக்கிலுக்கு ஒன்றா தூக்கி போட்டு அடிக்கிறேன். எட்ட தூசு போடாமல் வீடியோ எடுத்துகிட்டு போட்டு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணி ஆக போகுது. டீ போட்டுட்ருக்காங்க. என்ன அப்பா சோளம் உடைக்கணுங்குதுமா? சோளம் ஒரு 4 சாக்கு ஓடிச்சு அந்த ஊட்ட கிடக்குக்காத மடலோட. அதை நீங்கள் வரும் அதை விட்டு பக்கத்தில் அடிக்குதா, அதை வண்டி வரப்போ சேர்த்து நம்மளும் அடிச்சுக்கலாங்குது. சரி, ஏன் இத்தனை நாளாக வீடியோ வரல நம்ம சேனலில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி பார்க்கலாம். இத்தனை நாளாக வீடியோ நம்ம சேனலில் வரலன்னா ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போய் 4 நாளாக இருந்தது. இன்றைக்கி காலைல தான் நம்ம வந்தோம். அப்புறம் அங்கே இருந்ததால் போட முடியல. எங்கே இருந்த? என் தங்கச்சி வீட்டில் இருந்தேன். கூட பிறந்த தங்கச்சி வீட்டில் போய் 4 நாளாக இருந்தேன். என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை. அங்கே போய் இருந்துட்டு 4 நாளாக பார்த்துட்டு இன்றைக்கி காலைல தான் நான் வந்தேன். இப்போ கொஞ்சம் தேவலாம், சரி போய் பார்க்காமே இருந்துச்சு, அதை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போனேன். போகலான்னு விடல. இருக்கா போகலான்னு தான் அப்புறம் இருந்துட்டு 4 நாளாக இருந்துட்டு இன்றைக்கி மல்லுமா இன்றைக்கி ஆளை விடு, இன்றைக்கி சிவராத்திரியாக இருக்குது, நம்ம போகணும் அப்படின்னு கரையேறி இன்றைக்கி காலையிலே வந்தாச்சு. இதுதான் ரீசன். நாங்கள் வந்து 4 நாள் எங்கள் சித்தி வீட்டில் இருந்தோம். அதனால் அங்கே வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஏரியா ஃபிலன் எங்கப்பா? ஏரியா ஃபிலன் போது பாருங்க எங்கள் ஊரில். இவ்வளோ கிட்ட போகுதுங்க ஏரியா ஃபிலன். அடேங்க அப்பா. ஏரியா ஃபிலனுங்க ரொம்ப கிட்ட போகுது. ஏரியா ஃபிலனை பார்த்தியா? இந்த மாதிரி பார்த்தா தான் உண்டு ஏரியா ஃபிலன்லாம். நம்ம அப்போ என்ன நீ பணம் கட்டி என்ன ஏற்றிட்டு போக போறியா? ஏரியா ஃபிலன்லாம் போனால் காசு அதிகமாக ஆக மாட்டேங்க. தெரியல எவ்வளோ ஆகுன்னு. அதான் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? சளி ஜுரம் மூச்சோட வைக்கல. பனியில் இருக்கு பனியில் ஓடி போவோம் வர நாங்களே போய் ஊட்டே இருந்தால் எங்களுக்கே சளி பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண வைக்கல. மக்களே நித்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சளி ஜுரம். அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. அடுப்பில் ஊற்றி விடாத. கீழே போறா. மூக்கு தான் ஒழுகுதுல்ல. ஃபோனு மேல் மூச்சு வாங்குதுங்களா? சிட்டவா? வித்தா என்ன பண்ணணும்? இதை வச்சு என்ன பண்ணணும்? கீழே வச்சுட்டு பட்டாருன்னு இழுத்து போனோங்க. ஒன்னெல்லாம் மிரட்டினா தான் அடங்குவேன்.
ஐயா வட்டிப்பா, ஐயா வட்டி, ஐயா வட்டி. ஐயா வரேன். அடிக்கிறியா? ஆமா இழுக்குது. நம்ம வீட்டில் 3 வேளை சாப்பிட்றாங்களோ இல்லையோ எப்பவும் டீ இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, கேமரா உடஞ்ச ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு அதை வச்சு வீடியோ எடுக்கிறான். இருக்கிறதையும் ஒழிச்சு போடுன்னா அது வாங்கி ஒரு 10 வீடியோ கூட அதில் ஒரு வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். ஆரம்போ பேச பண்ணி ஏதாவது பேசு, வீடியோ எடுக்கிறான் பாருங்கள் மக்களே. டீ குடிக்கலாம். நீ வீடியோ எடுப்பா. ஆயா வீடியோ எடு. வீடியோ எடுத்து டீயை ஊற்றி விடாதுங்க. ஆயா விடுற வீடியோ, ஆயா வீடு. ஆயா எடு. வணக்கம். வணக்கம். மாமாவா, மாமா வீடியோ எடு. சரி சரி. தாத்தா நம்ம கொல்லையிலேருந்து சாக்காக உடச்சிட்டு வந்த கொஞ்சம் சோளம் இங்கே இருக்குது. இதை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் விட்டு அடிக்க போகிறோம். இப்பயே பேசிக்கிறோம், மிஷின் சவுண்டில் அப்புறம் கேட்காது. பக்கத்து வீட்டில் அந்த வீட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சோளம் அடிக்க போகிறாங்க. அவங்களத அடித்து முடித்து வந்த பிறகு நம்ம சோளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சு அடிக்க போகிறோம். அதாவது அவங்களது அடிச்சுட்டு வண்டி வரத்துக்குள்ளே இதெல்லாம் தூக்கிட்டு போய் நம்ம அங்கே வைக்கணும். வாங்க ப்ராசஸ் பார்க்கலாம் எப்படின்னு. நிறைய பேர் கேட்டிங்க இந்த உடச்ச சோளத்தை என்ன பண்ணுவீங்கன்னு. அதுதான் இன்றைக்கி காட்ட போகிறோம். பாருங்கள், இந்த சோளத்தை எடுத்துகிட்டு போய் மிஷினில் விட்டு அடித்து கருது இல்லாமல் வெறும் சோளமாக கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் அது சேலுக்கு ஓன் யூஸ்க்கு வச்சுப்போம். அங்கே மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இனிமேல் பேச முடியாது. ஒன்லி அப்படியே வீடியோவாக ப்ராசஸாக எப்படி பண்ணுறோங்கிறத பாருங்கள். வண்டியா அக்காவா? இவனுக்கு வந்து வண்டி ஓந்தி ஆட்டோ இதெல்லாம் இருந்துட்டால் போதும். சோறு தண்ணி எதுவும் தேவையில்லை. யாரு கூடயும் இல்லாமல் தனியாக வந்து உக்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சோளம் அடிக்கலான்னு இருந்தோம். இப்போ இந்த இடத்துல இல்லை, ஆல்ரெடி அங்கே மிஷின் அடிச்சிட்ருக்கீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கொல்லை இருக்குது, அதில் வச்சு அடிக்கலான்னு சாக்கெல்லாம் அங்கே தூக்கிட்டு போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள்.
வந்து பார்த்திங்கன்னா வண்டி அடித்து கொடுத்துட்டு வண்டி கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். மடலோடு தூக்கி போட்டோமா, சக்கப்புறம் அந்த சைடு வந்துடுச்சு. சோளம் இப்படி தான் கிடக்கும், குப்பையும் தூசுமாக தான் கிடக்கும் சோளம். இதெல்லாம் அள்ளி நம்ம புடச்சி சாக்கில் கட்டணும். இப்போது அடிக்க சாக்கில் கட்டினது மட்டும்தான் இப்படி இருக்கும். அது அழகாக வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம். மிச்சம் இருக்கிற சோளம்லாம் எவ்வளோ வேலைன்னு பார்த்துங்க. நம்ம இப்படி அடித்தது பாதி, அடிக்காதது பாதி, ரெட்டிலே பாதி இருக்கும். எல்லாம் பார்த்துக்கங்க. இது இந்த சைடு எல்லாத்தையும் அள்ளணும். என்னப்பா சொல்கிற? எல்லாம் எடுத்துக்கிட்டு சோளத்தை அள்ளிக்கிட்டு அந்த சக்கை அந்த பேர் அந்த தள்ளிவிட்டு விட்டா ஆடு விட்டு இந்த ரெட்டில் இருக்க தான் பொறிக்கப்படும் ஆடு. ஆமாம், நம்ம போய் அதை மண்ணை கட்டிட்டு இது பார்த்தீங்கன்னா மாடை கட்டியாச்சுங்க. அந்த மடலை திங்கிட்டோம் அப்படின்ட்டு இனிமேல் நம்ம மேலோட்டமாக முக்கால்வாசி பொறிக்கிட்டு ஆடு மாடை விட்டுற வேண்டியதான். நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு மாட்டுக்கு 2-3 நாளைக்கு நல்லா தீவனம். சோளம் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் அடிக்காது. இதில் நம்ம இன்றைக்கி அடித்த மிஷின் வந்து ஒரு டைப்பு. இதுலேயே 2 டைப் இருக்குது டிராக்டரில் கொண்டு வரதுலேயே. அதில் ஒரு டைப்பு தான் நம்ம அடித்தோம். அப்புறம் இன்னொரு மிஷினில் நெல் கதிரை இருக்கிற மாதிரியே சோளத்தை கொள்ளையிலேயே அறுத்து சோளத்தை மட்டும் கொண்டு வரதெல்லாம் இருக்குது. அது ஒரு டைப்பு. இப்போதைக்கு எப்படி சோளம் அடிக்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அடித்த சோளத்தை இப்படி வரணும். இதை இனிமேல் கீழே கிடக்கிறத சாக்கில் கட்டினதை தவிர்த்து கீழே கிடக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நல்லா புடச்சி அதை சுத்தமாக அள்ளி வச்சுட்டு முக்கால்வாசி விற்கிறதுக்காக தானே அடிக்கிறோம், வியாபாரிட்ட கொடுத்துரும். நமக்கு தேவைப்பட்டால் 1 மூட்டை 2 மூட்டை எடுத்து வீட்டில் வச்சுப்போம். மற்றது எல்லாமே வியாபாரிட்ட கொடுத்துருவோம். இப்படி தாங்க சோளம் நம்ம அறுவடை பண்ணுறது. அறுவடை பண்ணி இப்படி தான் விற்கிறது. பார்த்தீங்களா? வேறு என்ன சொல்கிறது? அவ்வளோதான் மக்களே. நாங்கள் அப்பாட்ட போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொண்டாந்து வச்சுருந்த சோளத்தை அடித்து முடிச்சாச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இந்த சோளம்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு போகணும் வீட்டுக்கு. நாளைக்கு யாரும் வண்டி போனால் இதை தூக்கி போட்டு விற்றுட்டு வந்துடலாம் வியாபாரத்தை. இன்றைக்கி போகிறதுக்கு இல்லை. அதுதான் சோளம் விவசாயம்னு இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மக்களே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.